ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணால் ரைட்டு, என்ன பண்ணால் தப்பு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓத்தா நீ எது பண்ணாலும் தப்பு தான்டா அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்க, அசையாதீங்க, நகராதீங்க, எதையும் டச் பண்ணாதீங்க. உங்கள் முன்னாடி எதுவுமே இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்கள் முன்னாடி காற்று இருக்குது, எதுவுமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. ஏதோ ஒன்று இருக்குல்ல, அது உங்களுக்கு தெரியுதுல்ல, ஏதோ ஒன்று ஃபீல் பண்ணுறீங்கல்ல, அப்போ அது இருக்குன்னு தானே அர்த்தம். அதை எதையும் தொடாதீங்க, உங்களையும் தொடாதீங்க. நீங்கள் பாருங்கள், உங்கள் உடம்பு நார்மலாக இருக்குது, சாதாரணமாக இருக்குது. அதையும் தொடுறீங்க, அதையும் ஒரு மாதிரி ப்ரெஷர் பண்ணிக்கிறீங்க, ஒரு மாதிரி ப்ரெஷர் பண்ணிக்கிறீங்க, டைட் பண்ணிக்கிறீங்க. ஃப்ரீயாக விடுங்க. இங்கே ஒரு அமைதி இருக்குது, அந்த அமைதியை ஏன் கெடுக்குறீங்க? அந்த அமைதியை ஏன் ப்ரெஷர் பண்ணிக்கிறீங்க? அந்த அமைதியை ஏன் கொலாப்ஸ் பண்ணுறீங்க? எதையும் டச் பண்ணாதீங்க, எதுக்கு தொடுறீங்க? அது நார்மலாக இருக்குல்ல, உங்கள் கையை காலை தொடுங்க. ஒரு மாதிரி அசிங்கமாக ஆக்கூடாக இருக்குல்ல, கை பாட்டு இருக்குது, கால் பாட்டு இருக்குது, அதை பாட்டுக்கு எதுக்கு தொட்டுட்டு இருக்கீங்க? நார்மலாக இருங்க. இங்கே ஒரு அமைதி இருக்குது, அதை கெடுத்துடாதீங்க. அவ்வளோதான். இங்கே எதுவாக இருந்தாலும் சரி, இங்கேருந்து நீங்கள் நகர்ந்தாலே எதையாவது தொட்டுட்டு தான் நகருங்க. ஒன்றுமே இல்லைன்னு நினைக்காதீங்க. காற்று இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லைன்னா கூட ஒரு ஏதோ ஒன்று இருக்குல்ல, அதை தாண்டி தானே நீங்கள் போகிறீங்க. அப்புறம் அதை ஏன் தொடுறீங்க? ஸோ எதையுமே தொடாதீங்க. யோசிச்சு பாருங்கள், ரோட்டில் ஒரு பொண்ணு போயிட்டுருக்கு, அதை எதாவது தகாத இடத்துல தொட முடியுமா? ஒரு மாதிரியாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். சாப்பாட்டை தொடுவீங்களா? சாப்பாட்டை என்ன சொல்லுது, ஒரு கேக் கடையில் இருக்குது, அந்த கடையில் இருக்க கேக்கை தொடுவீங்களா? அந்த கடையிலுக்கு நம்ம வாங்கினா தான் தொட முடியும், இல்லைன்னா தொடுறோம்னா அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது, இல்லை கெட்ட பழக்கம் இல்லை, அது வந்து திருட்டாயிராது இல்லை. அந்த மாதிரி தான். எதையுமே தொடாதீங்க, நார்மலாக இருங்க. நீங்கள் எது பண்ணாலுமே அது தப்பு தான். அப்படி இருக்கிற இந்த உலகத்தில் நீங்கள் எது பண்ணுறீங்களோ அதை ரொம்ப முக்கியமான விஷயத்தை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்களை பண்ணுங்கள். நீங்களே யோசிக்கங்க, நம்ம எது பண்ணாலும் ஒரு அமைதி இருக்குது, அந்த அமைதியை நம்ம கெடுக்கக்கூடாது. இங்கே எதை பண்ணாலும் நீங்கள் இங்கேருந்து நவுந்தாலும் எதையாவது தொட்டுட்டு டச் பண்ணிட்டு தான் நவுறீங்க, எதையாவது இது பண்ணாலும் தழுவிட்டு தான் நவுறீங்க. ஏதோ ஒரு வெற்றிடத்துலையும் ஏதோ ஒரு இடத்துலையும் எதையாவது நவுத்திட்டு தான் நவுறீங்க. ஒரு காற்று இருக்குது, அதை நவுத்திட்டு தான் நவுறீங்க. ஒரு அமைதி இருக்குது, இங்கேருந்து நீங்கள் எந்திரிச்சு போனாலும் மூவ் பண்ணுறீங்க, அங்கிட்டு இங்கிட்டு நகர்றீங்க, பார்க்க நல்லா இருக்கா? ஒரு அமைதி இருக்குல்ல, அந்த அமைதியை ஏன் கெடுக்குறீங்க? அவ்வளோதான். நீங்கள் எது பண்ணாலுமே அது தப்பு தான். இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க, அப்போ இந்த இடம் அந்த இடத்தோட அமைதி கெடுதலை. நீங்கள் போட்டு அமைதியாக ஒரே இடத்துல இருக்கலாம்ல. ஸோ நீங்கள் எது பண்ணாலுமே, எந்த வேலை பண்ணாலுமே அது தப்பு தான். இந்த யூனிவர்ஸ் அண்டத்தில் ஒரு அமைதி இருக்குது, அதை கெடுத்துறாதீங்க. நீங்கள் உங்களை எது பண்ணாலுமே அதுவும் தப்பு தான். ஏன்னா உங்களுக்குள்ளேயும் ஒரு அமைதி நிலவிட்டு இருக்குது, அந்த அமைதியை கெடுத்துறாதீங்க. இந்த அமைதியை கெடுக்கிற பழக்கம் உங்ககிட்ட இருந்தும் வரக்கூடாது. அது ரொம்ப ஆபத்து. உங்களை நீங்களே ஏதாவது பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப ஆபத்து. உங்களையே நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா மற்றவங்கள என்ன பண்ணுறீங்களோ அப்படிங்கிறது தான் உண்மை. என்ன வேணால் பண்ணுவீங்க, அதான் சொல்ல வந்தேன். ஸோ இந்த மாதிரியான உலகத்தில் நீங்கள் எது பண்ணாலுமே தப்புங்கிற இந்த உலகத்தில், இந்த யூனிவர்ஸில் இருந்துக்கிட்டு இருக்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு எது முக்கியமோ அதை முதல்ல பண்ணுங்க. அப்படி நீங்கள் போகிற பாதையில், நீங்கள் செஞ்சிகிட்ருக்கிற அந்த வாழ்க்கை பாதையில் ஒரு முடிஞ்சளவு கொஞ்சம் ஒரு நல்லவனாக, ஒரு நேர்மையானவனாக இருக்க பாருங்கள். அவ்வளோதான் இந்த லைஃபு. நீங்கள் எது பண்ணாலுமே தப்புங்கும்போது கெட்டதெல்லாம் பண்ணிங்கன்னா, கெட்ட விஷயங்கள், பயங்கரமான விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா ஒரு மெல்லிசான கோடு தான். நம்ம நல்லவனாக இருக்கிறதும் கெட்டவனாக இருக்கிறதும், நம்ம போயிட்டுருக்கிற எது பண்ணாலுமே அது தப்பு தான். அப்படிங்கும்போது ஒரு நல்ல பாதையில் பார்க்குறதுக்கு, நீங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் நல்ல பாதையில் அப்படி போகணும். அதை விட்டுட்டு ரொம்ப மோசமான பாதையில், ரொம்ப மோசமாக பிரச்சனை தரக்கூடிய பாதைகள், அளவுக்கு மீறி பிரச்சனை தரக்கூடிய மோசமான விஷயங்கள், அதுதான் கெட்ட விஷயங்கள். அந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் போகாதீங்க. இங்கேருந்து ஒன்று தான் சொல்கிறேன், நீங்கள் எது போனாலும் இந்த உலகத்தில் தப்பு தான். ஒரு அமைதி இருக்குது, அந்த அமைதியை நீங்கள் கெடுக்குறீங்க, அதுதான் உண்மை. ஸோ முடிஞ்சளவு உங்களுக்கு முக்கியமான விஷயங்களை பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற விஷயங்கள்லாம் முடிஞ்சளவுக்கு ஓரளவுக்கு நல்ல விஷயங்களை பண்ணுங்கள். அவ்வளோதான். அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். ஒரு ஈஸியான விஷயங்களை பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் கஷ்டமான விஷயங்களை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அது கஷ்டமாக இருக்குல்ல, அதை பண்ணக்கூடாதுன்னு உங்கள் உடம்பு சொல்லுதில்லை, உங்கள் மனசாட்சி சொல்லுதில்லை, அப்புறம் ஏன் அதை பண்ணுறீங்க? அவ்வளோதான் விஷயம். பாய்.